இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா சாமுண்டீஸ்வரி, சாமுண்டீஸ்வரி, எதுக்கு வாசல்ல நின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற? எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசுவா. ஏய், நான் ஒன்னும் உன் கூட சொந்தம் கொண்டாட வரல. உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு என் பொண்ணு கிட்ட தேவையில்லாம இந்த நகையை கொடுத்த? நாங்க என்ன நகை இல்லாம உன்கிட்ட பிச்சை கேட்டோமா? உன்னை யார் கொடுக்க சொன்னது? இந்தா உன் நகையை நீயே வச்சுக்கோ. சாமுண்டீஸ்வரி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? என் பேத்திங்களுக்கு பரம்பரை நகைங்களை கொடுத்தேன், அது ஒரு குத்தமா? ஆமா, குத்தம் தான். என் பொண்ணுங்க கிட்ட நகை இல்லைன்னு நான் உன்கிட்ட கேட்டேனா? இப்படி அதையும் இதையும் கொடுத்து எங்க கூட அப்படியே ஒட்டிக்கலான்னு பாக்குறியா? கும்பாபிஷேகத்தோட உன் உறவையே முறிச்சுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா என் பொண்ணுங்களுக்கு நகை கொடுத்ததோட எனக்கும் நகை கொடுத்து விடுறியா? எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவேன்? இதுக்கு தைரியம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ என் மருமக தானே, அந்த உரிமையில தான் கொடுத்து அனுப்புன. இத பாரு, ஒரு குண்டுமணி நகை கூட என் வீட்டுக்கு உண்ணுதுன்னு வரக்கூடாது. உன் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால அடிக்கடி நான் பார்க்க வேண்டியதா ஆயிடுது. இந்த கும்பாபிஷேகத்தோட எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துரும். அதுக்கப்புறம் தொல்லை இல்லாம நாங்க எங்க வழியில போய்கிட்டே இருப்போம். வேண்டாம் சாமுண்டீஸ்வரி, நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி வார்த்தைங்களை கொட்டாத. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? பண்ணாத தப்புக்கு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த தண்டனை அனுபவிக்கிறது? இதுக்கு மேலே இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு என் உடம்புல சக்தி இல்லம்மா. வேண்டாம், இப்படி எல்லாம் பேசாத. இத பாரு, நான் உன்னை கடைசி தடவையா எச்சரிக்கிறேன். இனிமே இந்த மாதிரி ஏதாவது பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதையா இருந்துக்கோ.